தமிழ்ல பின்னணி பாடகியா பிரபலமானவங்க தான் சுஜித்ரா. இவங்க வந்து நடிகர் கார்த்திக் குமாரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சில வருஷத்துக்கு முன்னாடி தான் சுஜி லீக்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய சர்ச்சையில் சிக்கினாங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து கார்த்திக் குமார், தனுஷ், த்ரிஷான்னு சொல்லி நிறைய பேத்து மேலே குற்றம் சாட்டியிருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்களோட சினிமா வாழ்க்கையே வந்து தலைகீழாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சினிமா வாய்ப்புகளை உங்களுக்கு வரதே கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் டிப்ரெஷனில் இருந்தாங்களாம். ஸோ இப்போ அதுலேருந்து நான் வந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய பிரபலங்களை பற்றி சர்ச்சையான விஷயங்கள்லாம் பேசி வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஆனால் கடைசியில் மும்பையில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி சுஜித்ரா வந்து எப்பயுமே மற்ற பிரபலங்கள் பற்றி வீடியோ போட்டுட்டு இருந்த நேரத்தில் இப்போ அவங்கள பற்றி ஒரு எமோஷனலான வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா அவங்களோட 48 வயசில் அவங்க ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்களாம். ஸோ அவங்களுக்கு வந்து காதல்னால அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற விஷயத்த அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன பேசியிருந்தாங்க அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சுஜி லீக்ஸ் அப்படின்ற ஒரு தர்தரம் பிடிச்ச விஷயம் என் வாழ்க்கையில் நடந்ததுக்கு அப்புறமா இனி அதை விட பெரிய விஷயம் எதுவுமே நடக்காதுன்னு நினச்சேன். ஆனால் அதை விட ஒன்று நடந்துருச்சு. ஏன்னா கடந்த 2 வருஷமா நான் ஒருத்தரை காதலிச்சேன். என்னோட 48 வயசுல கன்றாவியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல நான் போய் மாட்டிக்கிட்டேன். என் வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோம் அது எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரோட பேர் வந்து சண்முகராஜனா. அவரை தான் வந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்க போறதா கூட இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சொன்ன நேரத்தில் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிருந்துச்சான். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சுஜித்ராவோட வாழ்க்கையை காப்பாற்றுற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தனுஷ் தான் உன் வாழ்க்கையை கெடுத்துட்டான், கார்த்திக் குமார் உன்னை கைவிட்டுட்டான், நானே என்னோட வாழ்க்கையில ரொம்பவே அடிபட்டிருக்கேன், என்னோட முதல் மனைவி வந்து என்ன நிறைய கஷ்டப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி குழந்தைங்களும் இருக்காங்களாம். ஆனால் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சுஜித்ரா கிட்ட சொல்லியிருந்தாங்களாம். அப்படி இருக்கப்போ உனக்கு நான் எனக்கு நீ மட்டும் இருப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆறுதலான வார்த்தைகள்லாம் வந்து கூறினாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால சுஜித்ராவும் வந்து அவரை காதலிச்சிருக்காங்க. ஆனால் அப்படி காதலிச்சதுக்கு அப்புறமா சுஜித்ராவோட பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்க ஆரம்பிச்சாராம். கடைசியாக பார்த்தா அவரோட மொத்த பணத்தையுமே வந்து அவர் சுருட்டிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் போட்டு அடிக்கிறது மிதிக்கிறதுன்னு ரொம்பவே துன்படுத்தினாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து அனுபவிச்சுட்டேன். ஏன்னா 48 வயசுல டொமஸ்டிக் வைலன்ஸ்லாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாள் அவரோட முதல் மனைவி வந்து என்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு ரொம்ப கெஞ்சினாங்களாம். அப்போதான் சுஜித்ராக்கு தெரிஞ்சான் அவருக்கு வந்து டைவர்ஸே ஆகலைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு நடுவில் மாட்டிட்டேன், எல்லாரும் ஃபேமிலியாக சேர்ந்து மொத்தமாக என்னை ஏமாத்திட்டாங்க, என் பணத்தை ஃபுல்லாகவே சுருட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரொம்பவே தெளிவாயிட்டேன். ஸோ என்னதான் நான் வந்து ரொம்ப தெளிவாக பேசினா அவன்கிட்ட நான் ரொம்ப முட்டாளாக இருந்திருக்கேன், அதனால இப்போ சண்முகராஜன் மேலே வந்து கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் கிட்ட இருந்து மொத்த பணத்தை ஒரு பைசா கூட விடாம கண்டிப்பா வாங்கிட்டு தான் விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க போட்ட கேஸ் வந்து 2 வாரத்தில் வந்து விசாரணைக்கு வரப்போகுதான். அதனால இதுக்கப்புறம் அடிக்கடி என்னை வந்து கோர்ட்டில் பார்க்கலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ அவங்க இப்படி எமோஷனலாக பேசின விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. ஏன்னா சுஜித்ராவோட வாழ்க்கையில் ஆல்ரெடி நிறைய கஷ்டங்கள் வந்துட்டு இருந்தப்போ இந்த வயசில் இப்படி போய் மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவங்கள பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.